ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை எந்த தேதியில் உங்களுக்கு வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உடனே நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட போகுதுங்க. ஸோ இந்த 21வது தவணை தொகை யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வரவு வைக்க போகிறாங்க, வரவு வைக்கணும் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்க்கணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21வது தவணை தொகைக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு மட்டும் தவணைகள் கிடைக்குமா கிடைக்காதா, விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை விவசாயிகளின் பதிவேட்டில் ஃபார்மர் ரெஜிஸ்டரி பதிவு செய்வதன் மூலம் இந்த தனித்துவ அடையாள எட்டை எண் வழங்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டுக்கு 2000 நிதியுதவியை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் அனைவரும் தனித்துவ விவசாய அடையாள எட்டை எண்ணை யூனிக்யூ ஃபார்மர் ஐடி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த யூனிக்யூ ஃபார்மர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் செய்வீங்க. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வங்கி கணக்கில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் 6000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த தவணை 21வது தவணை அக்டோபர் மாத இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நவம்பர் 5ஆம் தேதி இந்த தவணையை வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க. தொடக்கத்திலேயே முதல் வாரத்திலேயே இந்த தவணையை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த நிதி உதவியை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதி எதுவுமே வரல. ஃபார்மர் ரெஜிஸ்டரி விவசாயத்தை நில பதிவேட்டில் ரெஜிஸ்டர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, இன்னொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த தவணை நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை வெளியிடப்படலாம். இருப்பினும் மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கப்படவில்லை. பணம் செலுத்துதல் தாமதங்களை தவிர்க்க இகேஒய்சி ஆதார் விதைப்பு மற்றும் பிற சமுதாயங்களை விரைவாக முடிக்குமாறு மத்திய வேளாண் துறை அமைச்சர் மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 8 மில்லியன் விவசாயிகளுக்கு கணக்குகளுக்கு 171 கோடி ரூபாய் ஏற்கனவே மாற்றப்பட்டுள்ளது. அதே போல பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சலத்தில் செப்டம்பர் 26 அன்று தங்கள் தவணைகளை பெற்றனர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ற மாதத்தில் இது எல்லாமே நடந்துருச்சு. இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அதிகளவு வந்து தொகையை வழங்க போகிறாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பேலன்ஸான மாநிலங்களில் இருக்கிற நபர்களுக்கும் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் 6லேருந்து 11க்குள்ளாக வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய இகேஒய்சி, ஸோ இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது, உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து அந்த விவசாயத்துடைய பிஎம் கிசான் திட்டத்தில் இணைக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக ஆதார் எண்ணை இணைச்சிக்கணும். ஆதார் ப்ளஸ் மொபைல் நம்பர் ரெண்டுத்தையுமே இணைக்கப்பட்டணும். இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். உங்களுக்கு இந்த 2000 அந்த 4 மாதங்களுக்கு ஒரு வரை வழங்கப்படக்கூடிய 2000 ரூபாய் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட கிடைக்காமலும் போகலாம். இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ பிஎம் கிசான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, விவசாயிகளுக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுடைய நிதி உதவியை பெற சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை எந்த தேதியில் உங்களுக்கு வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உடனே நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட போகுதுங்க. ஸோ இந்த 21வது தவணை தொகை யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வரவு வைக்க போகிறாங்க, வரவு வைக்கணும் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்க்கணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ
பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21வது தவணை தொகைக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு மட்டும் தவணைகள் கிடைக்குமா கிடைக்காதா? விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை விவசாயிகளின் பதிவேட்டில் ஃபார்மர் ரெஜிஸ்டரில் பதிவு செய்வதன் மூலம் இந்த தனித்துவ அடையாள அட்டை எண் வழங்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டுக்கு 2000 நிதியுதவியை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் அனைவரும் தனித்துவ விவசாய அடையாள அட்டை எண்ணை யூனிக்யூ ஃபார்மர் ஐடி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த யூனிக்யூ ஃபார்மர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் செய்வீங்க. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வங்கி கணக்கில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் 6000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த தவணை 21வது தவணை அக்டோபர் மாத இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நவம்பர் 5ஆம் தேதி இந்த தவணையை வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க. தொடக்கத்திலேயே முதல் வாரத்திலேயே இந்த தவணையை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த நிதி உதவியை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதி எதுவுமே வரல. ஃபார்மர் ரெஜிஸ்டரி விவசாயத்தை நிலப்பதிவேட்டில் ரெஜிஸ்டர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, இன்னொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த தவணை நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை வெளியிடப்படலாம். இருப்பினும் மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கப்படவில்லை. பணம் செலுத்துதல் தாமதங்களை தவிர்க்க EKYC ஆதார் விதைப்பு மற்றும் பிற சமுதாயங்களை விரைவாக முடிக்குமாறு மத்திய வேளாண் துறை அமைச்சர் மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 8 மில்லியன் விவசாயிகளுக்கு கணக்குகளுக்கு 121 கோடி ரூபாய் ஏற்கனவே மாற்றப்பட்டுள்ளது. அதே போல பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சலத்தில் செப்டம்பர் 26 அன்று தங்கள் தவணைகளை பெற்றனர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ற மாதத்தில் இதெல்லாமே நடந்துருச்சு. இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அதிகளவு வந்து தொகையை வழங்க போகிறாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பேலன்ஸான மாநிலங்களில் இருக்கிற நபர்களுக்கும் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் 6லேருந்து 11க்குள்ளாக வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய EKYC, ஸோ இந்த EKYC டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது, உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து அந்த விவசாயத்துடைய பிஎம் கிசான் திட்டத்தில் இணைக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக ஆதார் எண்ணை இணைச்சிக்கணும். ஆதார் ப்ளஸ் மொபைல் நம்பர் ரெண்டுத்தையுமே இணைக்கப்பட்டணும். இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். உங்களுக்கு இந்த 2000 அந்த 4 மாதங்களுக்கு ஒரு வரை வழங்கப்படக்கூடிய 2000 ரூபாய் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட கிடைக்காமலும் போகலாம். இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ பிஎம் கிசான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, விவசாயிகளுக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுடைய நிதி உதவியை பெற சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.